நான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இயற்கையான முறையில ஒருத்தர் பிளாஸ்டிக் தார்பாயில கொண்டு 55 ஆடுகள வளர்த்து, கிட்டத்தட்ட மாசத்துக்கு 50,000 லாபம் ஈட்டுற ஒரு விவசாயி தான் பார்க்க போறோம். அவரு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட வளர்க்குற ஆடுகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இயற்கையான முறையில ரொம்ப சத்தான கறிகள தரும் அப்படின்னு சொல்றாரு. மீதி எல்லாரும் வளர்க்குற பண்ணைகள்ல பார்த்தீங்கன்னா, ஷெட் போட்டு வளர்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பழமையான ஆடுகள்லாம் கிட்டத்தட்ட பிராய்லர் அப்படின்ற மாரி சொல்றாரு. பிராய்லர் ஆடுன்னு சொல்றாரு. அவர பத்தி ஃபுல் டீட்டெயில் அவர் எப்படி ஆடு வளர்க்குறாரு, இந்த குட்டி அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவரோட ஷேர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓ! இதுல அந்த ஒண்ணு தனி கிடைக்கிறதுல விட முடியாது. சரிங்கண்ணா. அழகுக்கு ஆமா. அதுக்கு இந்த குட்டிகள விட முடியாது. ஓ! அதுக்கு தான் அந்த அளவு ஓ! இத வந்து நீங்க இப்ப மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போமாட்டீங்க. மேய்ச்சல்லாம் ஓட்ட மாட்டான். சரிங்க, சரிங்கண்ணா. மேய்ச்சல் ஓட்டுறது அந்த செட்ல அங்கேயே இருக்கும். சரி வாங்கண்ணா அந்த சைடும் போய் பார்க்கலாம். இது பூரா மேய்ச்சல் பிடிச்சதுங்க. சரிங்க. தீனி எடுத்து இந்த ஏதாச்சும் நடத்தி ஒண்ணுதான் போட்டு மேய்க்கிறது. இதுக்குன்னு ஒரு ஆள் தனியா மேய்க்கிறதுக்கு. ஓ! இங்க இதுக்குன்னு தனியா ஒரு 20 குட்டி கூட தனியா விடுறாங்களா? ஓ! இவ்வளோ குடுத்தா நமக்கு இதுல என்ன அவ்வளோ ரொம்ப சிரமமா இருக்கு. இப்ப பெரிய ஆட்டோட இத ஓட்டிட்டு போ முடியாதா? இது ஓட்ட முடியாதுங்க. இந்த செட்ல இப்ப அடர்த்தின்னா ஒரு ஆட்டுக்குட்டிக்கு எவ்வளோண்ணா இப்ப எத்தன கிராம்ண்ணா வைப்பீங்க? கிராம் கணக்குல கிலோ கணக்கு ஒரு இத்தனை கிலோ, ஓ! ஒரு 10 கிலோ, மொத்த குட்டிக்கு இத்தன கிலோன்னு வச்சுருவீங்க. 10 கிலோ. ஒரு ஒரு நாளைக்கு நீங்க வச்சுருவீங்க 10 கிலோ வச்சுருவீங்களா? ஆமா. சரி, சரி, சரிங்கண்ணா. அது தீனி அது போட்டு மதியம் ஒரு தீனி டைம் போடுவோம். சரிங்கண்ணா. ஓ! காலையில ஒரு 10 கிலோ, மதியம் 10 கிலோ, சாயந்தரம் 10 கிலோ. சாயங்காலம் நைட்டுக்கு தாளி. நைட்டு குட்டி ஆட்டுக்கு பால் ஊட்டடிச்சுட்டு, ஆ. திருப்பி ஒரு 8 மணி போல போச்சுக்கலாம். சரி, சரி, சரிங்கண்ணா. தீனி கூட்டிக்கிட்டே தான் போவோம். கூட்டிட்டு போம்போது எத்தன நாள்ல நீங்க இந்த ஆட்டுக்குட்டிய வந்து நீங்க வெளியில மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போவீங்க? மேய்ச்சலுக்கு விடுற குட்டிங்க தான். ஆடுங்க பட்டியில இருக்கனால இப்போதைக்கு விட முடியாது. ஆடுங்க கொன்னு மேய்ச்சல்ல விட்டு, அப்ப தீனி வைப்போம், தண்ணி வைக்கும். இதுக்குள்ளயே தான் போயிருதுங்க. ஆ. சரிங்க, சரிங்கண்ணா. எங்க தொழில்ல பல பிரச்சனை இருக்குது இதுல. என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கு உங்கள சந்திக்கிறீங்க? எல்லா போக்குவரத்துல வரும்போது எதுக்காரங்க வண்டிக்காரங்க வருவாங்க, சத்தம் போடுவாங்க. இதுல ஓட்டாதீங்கன்னுவாங்க. ஓ! மெயின் ரோட்ல ஓட்டிட்டு போம்போது. வண்டிக்காரங்களுக்கு எப்ப பொறுமையா ஓட்டணும்னா, நீ ரோட்ல ஏன்டா ஓட்டுறேன்னு கேட்பாங்க. இவ்வளோ பிரச்சனைய நாங்க தாண்டி தான் நாங்க வாழ்வாரம் செஞ்சுட்டு இருக்கோம். சரியா, சரிங்க. இப்போ நீங்க இந்த மாரி காட்டுல போட்டுருக்கீங்க. வேற ஏதாவது இந்த மாரி நாய்கள், ஓநாய் இந்த மாரி தொல்லைகள்லாம் இருக்கா? நாய்ங்கிறது ஓநாய் தொல்லைகள் வராது. சரிங்க, சரிங்க. நாய்கள் தொல்லைகள் அதிகமா வரும். சின்ன கொடாப்புங்கள்ல குட்டிய கடிச்சு கொண்டு கூட்டு போயிரும். கொடாப்புகள வச்சு கவுத்திட்டு போயிருவான். ஆளுங்க இருக்க மாட்டான் நேரம். பத்தியும் இல்ல. நாய்ங்க வந்து குட்டிய கொடாப்ப ஓட்ட போட்டுட்டு, குட்டிகள பூரா கடிச்சு போட்டுரும். ஒரு கொடாப்பு குட்டி 15, 20, 30 குட்டி கூட கடிச்சு காலி பண்ணிட்டு போயிரும். அப்போ வேணா பெரிய இழப்பீடு தான் வரேன். கண்டிப்பாங்க. என்ன பண்றதுங்கிறக்காண்டி செஞ்சுக்கிட்டு அப்படியே நீங்க இந்த ஷெட் ஆரம்பிக்கும்போது எத்தன குட்டிண்ணா வச்சு நீங்க ஆரம்பிச்சீங்க? இந்த பரம்பரையா குடுக்குற தொழில் அப்படியே நாங்க எங்கள்ட்ட குடுக்கும்போது, அவங்கவங்களுக்கு இடங்கள் குடுக்கும்போது, அவ 800 ஆடு, 50 ஆடு குடுப்பாங்க. வச்சு நாங்க அத அப்படியே வச்சுருந்தோம். இப்ப நீங்க உங்க அப்பா, அம்மா வந்து உங்க சொத்து மாரி இத குடுத்துறாங்க. 50 டூ 60 ஆடு குடுத்துர்றாங்க. அத வச்சு நீங்க டெவலப் பண்ணிட்டே பரம்பரையா அதுக்குன்னு நாங்க இருக்கோம்னா, அப்புறம் அவங்கவங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும்ல. அதுக்காண்டி இத வெட்டி ஓட்டணும்னு. ஆனா நம்ம சேனலுக்காக இவ்வளோ நேரம் நீங்க பொறுமையா பதில் சொன்னீங்க. உங்க அனுபவத்த சொல்லுவீங்க. ரொம்ப நன்றிங்க.